ஹலோ யூஸ் வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணுறதோட பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறது தான் அதிகம். ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம், அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யாரோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஸோ இந்த மாதிரி வந்து பர்டிகுலரான ஒரு சீன் வருது அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு விரலை வச்சு ஹோல்டு பண்ணிவிட்டு யாருனா காமிக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரலை வந்து ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கணும். யார்ட்டாச்சும் காமிக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி வந்து வீடியோ பிளேட் இருக்கும்போது பர்டிகுலராக ஒரு சீனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி அந்த மொபைல் வந்து ஒருத்தட்ட கொடுத்துட்டு அவங்க பார்த்துட்டு என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது எந்த கிளிப்போ அந்த எந்த இடத்துல வந்து நீங்கள் பாஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து அந்த 3 விரலை வச்சுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா அந்த சீன் வந்து அந்த இடத்துல பாஸ் ஆகிடும். எகைன் வந்து ஒரு விரலை வச்சு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து வீடியோ ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கும்போது பர்டிகுலரான வீடியோ ஃப்ரேம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அது யூஸ் பண்ண தேவையில்லை. சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் சேம் அதே வந்து அந்த 3 விரலை வச்சு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற செக்ஷன் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ பர்டிகுலரான எந்த ஒரு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வேணுமோ அது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். நான் வந்து சேவ் மட்டும் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஃபோட்டோ வந்துருச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் எகைன் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.